வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாவுமே வந்து நம்ம பரணி காவடி எடுத்திருந்தோங்க. முருகருக்கான ஒரு வீடியோ தான் இது. இது நம்ம வீட்டுல 2வது வருடமா வந்து காவடி எடுத்திருந்தோங்க. இதை பத்தின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முருகன் மேல அதீத பக்தியா இருக்கிறவங்க, இந்த மாதிரி காவடி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து எடுக்கிற போது நிறைய வந்து டவுட் இருக்கும். அதனால எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து நானும் வந்து இந்த 2வது வருட வீடியோவும் வந்து நான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேங்க. இதுக்காக நான் வந்து கரெக்டா ஷூட் பண்ணி வச்சு நம்ம கரெக்டா கொடுக்கணுமேன்றதுக்காக வந்து எடுத்திருந்தோம். காலையிலே என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம். இதுக்காக நம்ம சென்னையில இருந்து ஊருக்கு ராணிப்பேட்டைக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா அங்கதான் வந்து மாமனார் மாமியார் இவங்க 2 பேருமே இருக்கிறதால அவங்க இருக்கும்போது அங்கதான் போய் செய்யணும்ன்றதுக்காக நமக்கும் வந்து வழிபாடுகள் எப்படி செய்யணும்ன்றது அந்த அளவுக்கு தெரியாது. அதனால அங்கேயே போயிட்டு நம்ம செஞ்சிருந்தோங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கிட்ட போவோம். ஏன்னா ஃபுல் வீடியோவுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும்ன்றத பத்தி ஃபுல்லாவுமே எடுத்திருக்கேன். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இது 2 vlog-ஆவுமே கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பா அதையுமே செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அது லிங்க்கும் கொடுக்குறேங்க. கண்டிப்பா நீங்க அது மறக்காம பாத்துருங்க. இந்த வீடியோல நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, காலையில நம்ம 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு நம்மளுடைய சமையல் வேலையான எல்லா வகையான என்னென்ன படைக்க போறோம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே வந்து சமைக்கணும். அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, வீடு முழுக்கவுமே நம்ம எப்பவும் போல கிளீன் பண்ணிட்டு பூஜை சாமான் எல்லாமே கழுவி வச்சுட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சிருந்தோம். இது வந்து வீட்டுல மாமியாரே செஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த வாட்டி போறதுக்கு ரொம்பவே வந்து லேட்டா தான் போயிருந்தோம். ஏன்னா அஸ்வினுக்கு 12th லீவ் கிடைக்கல. அதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தாங்க போயிருந்தோம். ஏன்னா ஒரு நாள் முன்னாடி போனோம்னா நம்ம அந்த வேலையை செஞ்சிருக்கலாம். நம்ம போனதே பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேலதான் போயிருந்தோம். அதனால அவங்களே அந்த வேலையை செஞ்சிருந்தாங்க. நம்ம வந்து காலையில 5 மணிக்கு எழுந்துட்டு சமையல் வேலை எல்லாம் பார்த்திருந்தோங்க. சமையல் வேலை என்னென்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தோம்னா 3 வகையான பொரியல், வடை, பாயாசம், சாப்பாடு, சாம்பார் இந்த மாதிரி செஞ்சிருந்தோம். அதோட முருங்கைக்கீரை பொரியல் இது செஞ்சிருந்தோங்க. செஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காவடி வந்து அபிஷேகங்கள் செய்யணும். அதுல ஒன்னொன்னா வந்து நம்ம என்னென்ன அபிஷேகம் செஞ்சிருக்கோம்னு கண்டிப்பா பாருங்க. இதுல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து முதல்ல புளி வச்சு இந்த பெல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கிளீனா நம்ம வந்து கழுவி வச்சுக்கணும். பீத்தாம்பரியோ இல்ல புளியோ இந்த மாதிரி வச்சு நல்லா கிளீனா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு அபிஷேகமும் செய்யணுங்க. எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இப்ப சொல்றேங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருள் நம்ம இதுல போடுறோன்றத நான் வந்து காட்டியுமே இருப்பேன் டீட்டெயிலா உங்களுக்கு. இதுல வந்து இந்த வருஷம் நான் வந்து இதுல காட்டல, ஆனா அபிஷேகம் பண்ணிருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணிருந்தோம். அதோட தயிர், பால், தேன், திருநீர் அபிஷேகம், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பண்ணிருந்தோங்க அபிஷேகமா. திருநீர் அபிஷேகம் ரொம்பவே முக்கியங்க. எலுமிச்சை பழமும் வந்து நம்ம ஒரு 4-5 எலுமிச்சம்பழம் எடுத்து அதை கட் பண்ணி அதையுமே வந்து அபிஷேகமா வந்து செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா வகையான அபிஷேகங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா மஞ்சள் தடவிட்டு அதுக்கு குங்குமம், சந்தனமும் கண்டிப்பா வைக்கணும். சந்தனம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு திருநீர் கட்டின்னு சொல்லி ஒரு கொடுப்பாங்க. அதையுமே வந்து நம்ம வாங்கி அது வந்து அழகா அவங்க வைப்பாங்க. அந்த கோடுங்கள்ல வந்து எங்கெங்க வைக்கணுமோ அது வந்து ஒரு கணக்கு இருக்கு, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது எடுக்கிறது வந்து இதை பூ காவடின்னு சொல்லுவாங்க. அதனால பூ வந்து அழகா சுத்தி நம்ம தான் எடுத்துட்டு போகணும். இது கூடவே பாத்தீங்கன்னா 2 வகையான கூடைகள் வந்து கிடைக்கும். அதோட அதையுமே வந்து நம்ம அழகா கிளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குமே மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். இது கூடவே பாத்தீங்கன்னா கூடைக்கு கூடவே துணி வந்து கொடுப்பாங்க, ஒரு பேக் மாதிரி. அதையுமே வந்து நம்ம அழகா அதையுமே வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இதே மாதிரி திருநீர், மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி வச்சு அதையுமே இருக்கணும். அதே மாதிரி அந்த கூடையில என்னென்ன வைக்கணும்ன்றதையும் இந்த வீடியோல கண்டினியூ வரும் பாருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகம் செய்யும் போது
வீட்டுல நம்ம படிக்கிற பசங்க இருப்பாங்க, சின்ன பசங்க, அவங்களையும் வீட்டுல இருக்கிற எல்லா பசங்களையும் வந்து கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க தான் செய்யணும். அவங்களுமே ஒரு ஒரு அபிஷேகம் செய்ய வைக்கும் போது அது ரொம்பவே மன திருப்தியா இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பொழுது இருந்து செய்யணும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நானும் எங்க மாமியாரு யாரு எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு பொழுது இருந்தாகணும். ஏன்னா சாமிக்கு படைக்கிற வரைக்கும் அவங்க ஒரு பொழுது இருக்கணுங்க. அதே மாதிரி சுத்தபத்தமாவும் இருக்கணும். இந்த அபிஷேகங்கள் செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, இந்த அரோகரா கோஷத்தை கண்டிப்பா போடணுங்க. அதை மறந்துடக்கூடாது. நம்ம வந்து அந்த அரோகரா கோஷம் போடும்போது நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு வைப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் வந்து அதை மறக்காம நம்ம வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அப்படி சொல்லிட்டே நம்ம செய்யும் போது அந்த வேலையினுடைய பலுவும் வந்து நமக்கு அதிகமா தெரியாது. அதே மாதிரி நாங்களும் வந்து இது மாதிரி தாங்க செஞ்சிருந்தோம். நீங்க பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. முருகருக்கு முதன்முறையா காவடி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செய்யுங்க. ஒரு சில பேர் வந்து ஜென்ம காவடின்னு சொல்லி எல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க கடைசி வரைக்குமே இந்த மாதிரி காவடி எடுப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு செய்யறது தான் இந்த ஜென்ம காவடின்னு சொல்லி எடுக்கிறது. அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே எடுத்துட்டு இருப்பாங்க. வழி வழியா வந்து அந்த ஜென்ம காவடியை வந்து எடுப்பாங்களாம். அந்த மாதிரி எடுக்கிறவங்களும் இருக்கு. ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் கொடுக்குறாங்க. வீட்டுல வந்து இந்த வழிபாடு எல்லாம் செய்யும் போது நல்ல ஒரு திருப்தியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முருகர் பாட்டு போட்டுட்டு இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு வைபா இருக்குங்க. நார்மலா நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை அந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மகாலட்சுமி பாட்டுகளோ லலிதா சஹஸ்ரநாமம் இது எல்லாமே இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் வந்து போட்டு செய்யறது உண்டு. அந்த மாதிரி இந்த வழிபாடு செய்யும் போதும் நீங்க முருகர் பாட்டு இந்த மாதிரி முருகருக்கே உரிய நிறைய கந்த சஷ்டி கவசமாகட்டும், கந்த குரு கவசமாகட்டும், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க போட்டு செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு நமக்கு முருகரோட அருள் வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கும். எதையுமே செய்யும் போது ஒரு நம்பிக்கையா செய்யுங்க. நான் எப்பவுமே எந்த பதிவு போட்டாலுமே செய்யற விஷயம் இதுதான். ஒரு நம்பிக்கையா செய்யுங்க. எப்பவுமே வந்து மனதார மன மகிழ்ச்சியோட செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கணும்னு செய்யுங்க. நமக்கு நல்லதே நடக்கணும். அதுக்காக எவ்வளவு சோதனை வருதுன்றத பத்தி யோசிக்கிறத விட நம்ம செய்ய வேண்டியதை நம்ம கடவுளுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பா செய்யுங்க. இந்த மாதிரி தான் இப்போ நீங்க பாக்குற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூடை இருக்கும், 2 கூடை இருக்கும். அது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மாதிரி துணி பேக்கும் கொடுப்பாங்க. அதிலுமே வந்து நம்ம இந்த கூடையில என்னென்ன போடணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கூடையில என்னென்ன வைக்கணும் பாத்தீங்கன்னா, எலுமிச்சை பழம், பூவு, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, ஒரு பழம், இந்த மாதிரி வந்து வைக்கணுங்க. 2 கூடையிலுமே வைக்கணும். ஒரு சில்லற காயின்ஸ் வந்து வைக்கணும். நமக்கு எவ்வளவு அதுல வைக்கணும்னு தோணுதோ அவ்வளவு சில்லற காயின்ஸ் வந்து நம்ம அதை வைக்கணும். 2த்துலயுமே வேண்டிட்டு நம்ம வைக்கணும். இதை வந்து அந்த கோயில்ல வந்து அவங்க கொடுக்கும்போது நம்ம எடுத்து கொடுத்துடணும். இது எல்லாத்தையுமே அவங்க இதுல இருக்கிறது எல்லாமே சுவாமிக்கு வந்து செலுத்திடுவாங்க. அதோட நமக்கு வந்து தேங்காய் உடைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை தனியா எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த தேங்காய் அந்த பழமும் வந்து நம்ம உடைச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். காவடியிலே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2 விதமான காவடி எடுப்பாங்க. ஆடி மாசத்துல பரணி காவடி ஒண்ணு, கிருத்திகை காவடி ஒண்ணுன்னு சொல்லி எடுப்பாங்க. கிருத்திகை காவடி நிறைய பேர் எடுப்பாங்க. பரணி காவடி தான் நாங்க எடுத்திருந்தது. பரணி காவடி தான் பாத்தீங்கன்னா எங்க ஊர்கிட்ட, அதாவது ராணிப்பேட்டை புளியங்கண்ணு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பரணி காவடி தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்களுமே எடுத்திருந்தோம். அதனாலதான் ரத்னகிரி கோயில் தான் பக்கமா எங்களுக்கு இருக்கும். அதனால அந்த கோயிலுக்கு எல்லாருமே வந்து குடும்பத்தோட போய் தரிசனம் பண்றதுண்டுங்க. லாஸ்ட் இயரும் போயிருந்தோம், இந்த வருஷமும் நம்ம போயிருந்தோங்க. ஏன்னா கோயிலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. அதனால எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சிருந்தாங்க கல்யாணம் புதுசுல. அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி காவடி எடுத்திருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா திருத்தணி காவடி அங்க போய் கொடுத்திருந்தாங்க. திருத்தணி கோயில்ல அங்க பயங்கரமா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஏன்னா காவடினாவே திருத்தணியில பயங்கர கூட்டம் இருக்குங்க. நிறைய பேர் அங்கதான் போய் செலுத்துவாங்க அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே.
திருத்தணி காவடி. அதே மாதிரி நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இங்க குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயில் அந்த இடத்துலயும் வந்து போய் செய்யறது உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடங்கள்ல வந்து காவடி எடுத்துட்டு போயிட்டு செய்யறது உண்டுங்க, வழிபட்டு வருவாங்க. நம்ம வீட்டுல இப்போ வந்து நம்ம காலையில செஞ்சது என்னென்ன வகைன்றத பத்தியும் நம்ம பார்த்துடலாம். நமக்கு என்னென்ன தோணுதோ முருகருக்கு நம்ம செய்யணும் படைக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிருந்தோங்க. அதே மாதிரிதான் நானுமே செஞ்சிருந்தேன். இப்ப வாங்க என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். காலையில 5 மணிக்கெல்லாம் செஞ்சதால ஒரு 11 மணிக்கெல்லாம் இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேங்க. ஏன்னா கூடவே மாமா யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, காய்கறி வெட்டுறது இது எல்லாமே செஞ்சு தர்றதால நம்ம வேலையும் கடகடன்னு முடிஞ்சிடும். சாதம், சாம்பார், முருங்கைக்காய் போட்ட சாம்பார் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கொழுக்கட்டை, பாயாசம், வடைக்கு வந்து மாவு அத்தையை அரைச்சு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே கலந்து கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்திருந்தோம். இது எல்லாமே செஞ்சிருந்தோங்க. பாயாசத்தோட வந்து நம்ம சுவாமிக்கு வந்து வச்சிருந்தோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா ரசம், ஏன்னா இவங்க அதை சாப்பிட்றது உண்டு. அதுக்காகவே வந்து எல்லாமே செஞ்சு சுவாமிக்கும் வந்து நம்ம படைச்சிட்டு அதுக்கப்புறம் காவடி வந்து ஃபுல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து வந்து பூஜை தான் செய்யணும். அதுக்காக இது எல்லாத்துமே சுவாமி படங்களுக்கு எல்லாமே நம்ம பூலாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு விளக்கும் 2 விளக்கு வச்சு ஏற்றிருந்தோங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இடும்பனுக்குன்னு சொல்லிட்டு தனியா அவருக்குமே வந்து நம்ம இது எல்லாமே செஞ்சு வைக்கணும். என்னென்ன கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம பிரசாதமா வந்து இந்த சாப்பாடு இது எல்லாமே வைக்கிறத விட இடும்பனுக்கு வந்து பழ வகைகள் என்ன வாங்குறோமோ அதெல்லாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு, சுண்டல் அதாவது வேர்க்கடலை அன்னைக்கு செஞ்சிருந்தோம் அது வச்சுட்டு பொரி, வெல்லம் இது எல்லாமே வச்சிருந்தோம். இது தனியா மேல தனியா ஒரு இலை தெரியுது இல்லைங்களா அந்த இதுக்கு பக்கத்துல, அதுதான் வந்து இடும்பனுக்குன்னு சொல்லி கண்டிப்பா அதை வைக்கணுங்க. அது மட்டும் மறந்துடாதீங்க. அது இடும்பனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம படையலுக்கு தேவையான 3 இலையும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு வழிபாடு இருக்கும். ஒரு இலை போட்டு செய்வாங்க. நாங்க எப்பவுமே இந்த 3 இலை போட்டு தாங்க செய்யறது வழக்கம். அதனால அப்படியே 3 இலை போட்டு செஞ்சிட்டோம். தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டணும். அதே மாதிரி இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காவடி எடுக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பாத பூஜை எல்லாம் செய்யணும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கும் வந்து பாத பூஜை செய்யணுங்க. இது எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு உள்ள காவடி எடுத்துட்டு வந்துட்டு காவடிக்கும் வந்து நம்ம பூஜை செய்யணுங்க. இந்த காவடி எடுக்கிறவங்க அவங்களுடைய பாத பூஜை வந்து நம்ம கண்டிப்பா செஞ்சாகணுங்க. நம்ம வந்து முதல்ல கால் தண்ணி ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்தி அதையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சு பூ போட்டு நம்ம வந்து பாத பூஜை செஞ்சுக்கணும். அது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அவங்க வந்து வீட்டோட பெரியவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பாத பூஜையும் வந்து செய்யணும். இந்த காவடி எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாலை போட்டு அவங்க மரியாதை செலுத்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மா அப்பா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத பூஜை செய்யணும். இது வந்து செய்யும் போது
வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து செய்யும்போது அது ரொம்பவே நல்லது. இதே மாதிரிதான் தண்ணி ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் அது ஊத்தி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த பூ இருந்தா அந்த மாதிரி போடணும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் பெற்று நம்ம வந்து இந்த பூஜைய இந்த காவடி எடுக்கிற இந்த விசேஷத்தை வந்து நம்ம செய்யணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி பாத பூஜை செய்யும் போது பெரியவங்களுக்கு குழந்தைங்களையும் வச்சு செய்யும் போது ரொம்பவே நல்லது. பாத பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் காவடியை எடுத்துட்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம முதல்ல கற்பூர ஆரத்தி காட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு வீட்டுள்ள வச்சுட்டு அங்க பூஜை ரூம்ல இருந்து நமக்கு தேங்காய் இதெல்லாம் உடைச்சு நம்ம வந்து நம்மளுடைய பூஜையை வந்து நிறைவேற்றணுங்க. முதல்ல கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள இந்த காவடியை எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு கற்பூர ஆரத்தி தீபாராதனை இது எல்லாமே காட்டணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு பொழுதை வந்து கழிக்கணும். ஒரு பொழுது எப்படி விடணும்னு பாத்தீங்கன்னா தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நம்ம வச்ச இந்த இலையில எல்லா 3 இலையிலுமே பாத்தீங்கன்னா செஞ்சது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முதல்ல காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த இலையில சாப்பிடுற வழக்கம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு முடிச்சுதான் நம்மளுடைய விரதத்தை வந்து முடிக்கிறது. இதுக்கப்புறமா வந்து நம்ம நல்ல நேரம் அதை பார்த்துட்டு காவடி எடுத்துட்டு கோயிலுக்கு போலாங்க. இந்த மாதிரிதான் நாங்களும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். புதுசா பாக்குறவங்களுக்கு இது எல்லாமே நீங்களும் இது ஒவ்வொன்னா கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அந்த முருகரோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி முருகரோட பாட்டு அந்த மாதிரி கவசங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு ஃபுல்லாவுமே நம்ம இதை செய்யும் பொழுது ரொம்பவே விசேஷமாவும் நல்ல ஒரு முருகரோட பாட்டோட நம்ம செய்யும் போது முருகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்குங்க. நம்பிக்கையா இந்த வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு பாருங்க. நாங்க இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மத்தியமா பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு தான் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து காவடி எடுத்துட்டு ரத்னகிரி கோயிலுக்கு தாங்க கிளம்பி இருந்தோம். எல்லாருமே போயிருந்தோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு நாகத்தம்மன் கோயில் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போனோம். அதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த மாதிரி சூர தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து காவடி எடுத்துட்டு போறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம கோயிலுக்கு வந்து போயாச்சுங்க. அங்க கோயில பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இந்த ஒரு விஷயம் நடந்தது. எல்லாருமே காவடியை வந்து மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிருந்தவங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா ரத்னகிரி கோயில்ல ரொம்ப அழகா இப்ப கும்பாபிஷேகமும் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாவே இங்க பாருங்க எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. ஆடி கிருத்திகைன்னு சொல்லி அந்த ஓலையிலே பின்னி பூவுலயே வந்து இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே, கண்ணுக்கு குளிர்ச்சியா. அப்புறம் இந்த கோயில் வடிவமைச்சவர் அவருடைய சிலையும் இந்த மாதிரி வெள்ளி தேரும் வந்து அங்க இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இது வந்து எப்பவுமே இருக்கும் அந்த இடத்துல. இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல பார்க்கும்போது அது இன்னுமே ரொம்ப அழகா இருந்துச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியா. நாங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ வந்து கும்பாபிஷேகம் சொல்லி இந்த சைடு ஃபுல்லாவுமே எங்களை போக விடல. இப்பதான் நம்ம வந்து திரும்ப ஒரு 3-4 மாசம் கழிச்சு திரும்ப போயிருந்தோம். இது வந்து லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. ரத்னகிரி கோயிலுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் பண்ணி விடுங்க. கண்டிப்பா எனக்குமே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே வந்து நம்ம செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிய வரும். அதோட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதோட நம்ம வந்து ஒரு 6 மணிக்கா வந்து சென்னைக்கு திரும்பிட்டோங்க. ஏன்னா மறுநாள் அஸ்வினுக்கு வந்து 12வது படிக்கிறதால 12th படிக்கிறதால அவனுக்கு ஸ்கூல் லீவ் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. 6 மணிக்கு கிளம்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. வரும்போது வந்து ரொம்ப டிராபிக் இல்லை, ரொம்ப காலியா தான் இருந்துச்சு. நல்லபடியா இந்த முருகரோட அருள் வந்து எப்பவுமே வந்து இதை பாக்குற உங்களுக்கும் கிடைக்கணும், அதே மாதிரி எங்களுக்குமே வந்து கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறணும்னு சொல்லி இது வருஷம் எடுக்கிற பாக்கியமும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் அந்த முருகரையும் வேண்டிக்கிறேங்க. இதுல முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கோயில் உள்ள நம்ம வந்துட்டு இருக்கும் போது ஆஷி வந்து அதிகமா வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அரோகரா சொல்லி
சொல்லி நிறைய வெற்றிவேல் முருகருக்கான ஒரு ஒரு இதுவும் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கத்தி கத்தி சொல்லும் போது அங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புது விதமான வைப் இருக்கும். நீங்களும் சொல்லி பாருங்க கண்டிப்பா. எங்களுக்கு அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஷிகா ஒவ்வொரு முறையும் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அரோகரா, ஞானவேல் முருகருக்கு அரோகரா, சக்திவேல் முருகருக்கு அரோகரா, வீரவேல் முருகருக்கு அரோகரா, இந்த மாதிரி அரோகரா கோஷம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அவளுக்கு திடீர்னு அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுச்சா என்னன்னு தெரியல. ஒரு சைலண்டா இருந்துச்சு அந்த கோயிலு. இவ சொல்ல சொல்ல நல்லா இருக்கும். முருகருக்கான கோஷங்கள் போடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்களும் கோயிலுக்கு போனா கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.